Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் இப்படி செய்ய போவதாக தேவன் கூறுகிறார். என் நாமம் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று இயேசுவின் நாமத்தை குறித்து வேதம் கூறுகிறது. இந்த வல்லமையுள்ள நாமத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் பலத்த அற்புதங்களை செய்வார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்றும் வேதம் கூறுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புகிறவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனிடம், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று அவரது நாமத்தில் ஆசீர்வாதங்களை கேளுங்கள். வேதாகமத்தில் மனோவா என்று ஒருவர் இருந்தார். அவர் சிம்சோனின் தந்தையாவார். அவர் கர்த்தரிடம் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். அதற்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் அதிசயம் என்று கூறினார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தரிடம் கேளுங்கள். அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் பூரணமாயிருக்கும். நாம் ஆண்டவரிடம் அவரது நாமத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு தம்முடைய நன்மையான ஈவுகளை தருவார் என்று வேதம் கூறுகிறது. வேதம் கூறுகிறபடி தேவனுடைய நன்மையும் கிருபையும் ஆயுள் பரியந்தம் நம்மை தொடரும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் அருளிச் செய்வார். நாம் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் என்றும் வேதம் கூறுகிறது. இயேசு மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு தம்மையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷரின் ஆத்துமாக்களை கிரயங்கொள்ளும்படியாய் தம் இரத்தத்தை சிந்தியபடியால் இது மெய்யாகவே அதிக வல்லமையுள்ள நாமமாகும். இந்த தியாகமான கிரியையின் மூலம் இயேசு கிறிஸ்து பெரிதான அதிகாரத்தை சம்பாதித்தார். அவருடைய நாமம் அதிக வல்லமை கொண்டதாகும். ஆகவேதான் இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு நீங்கள் எதையும் தம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நடக்க இயலாமல் இருந்த மனுஷனிடம் இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சீஷர்கள் கூறுவதை வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் எழுந்து அற்புத விதமாக நடந்தான்.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆம், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் நடுங்கி ஓடும். அவரது பிள்ளைகள் ஜெபத்தில் கேட்கும்படியே இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் அருளப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்திற்கு அவ்வளவு வல்லமையுண்டு. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இந்த வல்லமையுள்ள நாமத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் பலத்த அற்புதங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தை சுதந்தரித்து இன்று அவருடைய பிள்ளையாக அவருடைய நாமத்தை உபயோகிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்வார். இப்போது ஆண்டவரிடம் அவரது நாமத்தில் கேட்பீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் கூறியிருப்பதால் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய ஆசிர்வாதங்களை தேடி வந்திருக்கிறேன். உம் முன்னே சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறேன். நீரே எனக்கு வேண்டியவற்றை அருளி செய்கிறவராகவும் என் சமாதான பிரபுவாகவும் என்னுடைய பரிகாரியாகவும் என்னை விடுவிக்கிறவராகவும் என்னை இரட்சிக்கிறவராகவும் இருக்கிறீர். நீர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். என்னுடைய கூப்பிடுதலை கேட்டு என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து என்னை விடுவித்து என் தலையை உயர்த்துவீராக. உம்மிடத்தில் நான் கேட்பதற்கும் நான் விரும்புகிறதற்கும் மேலாக என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக நீர் சிலுவையில் செய்த தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உம்மிடம் மன்னிப்பை நாடுகிறேன். என்னை உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி உம்முடைய நீதியுள்ள பிள்ளையாக மாற்றும். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தை எனக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் எனக்கு விடுதலையும் சமாதானமும் சுகமும் உண்டு. உம்முடைய நாமத்தில் இருளில் உள்ள எல்லா வல்லமையும் நொறுங்கும். உம்முடைய நாமத்தினால் நான் வாழ்வில் ஜெயம் பெறுவேன். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் என்னை அற்புதங்களின் பாதையில் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உரியது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.